ஸோ ரொம்ப பசிக்கும், அது சொல்லவே முடியாது. ஏன்னா பால் வந்து ஆம்பளை குழந்தெல்லாம் நல்லா என்ன சொல்கிறது, ப்ரெஸ்ட் ஃபீடிங் வந்து நல்லா எடுக்கிறான் குழந்த. அப்போ எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா எனக்கு தான் அது பசிக்கும். கரெக்டுங்களா? அவன் குடிக்க குடிக்க இன்னொன்று வந்து நான் சாப்பிட்றது தான் பாலாக கன்வெர்ட் ஆகி அவனுக்கு அந்த பால் கிடைக்குது. பட் எனக்கு அது சாப்பிட்லனா கூட எனக்கு பால் சுரந்துட்டு தான் இருந்துச்சு. அதுதான் பெரிய அதிசயம். அவனோட காரியம் வரையும் அவனுக்கு கரெக்டாக இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் எனக்கு பசி திண்டாடுது. எனக்கு ப்ரெக்னென்சிலேயும் 4-5 மாதம், கிட்டத்தட்ட ஒரே ஒரு மாதம் மட்டும் நல்லா சாப்பிட்டேன். ரொம்ப கொடுமை. ப்ரெக்னென்சிக்கு அப்புறமும் ஐயோ இன்னும் ஒஸ்ட்டு. ஏன் எனக்கு இது புரியல, ஏன் நம்ம இந்த டிசிஷன் எடுத்தோம்? நம்ம பேசாமல் இந்த அண்ணனூர் வீட்லேயே இருந்திருந்தால் லைஃப் வேறு மாதிரி. ஆனால் இப்படி தான் நடக்கணும்னு இருந்தால் நம்மளால் மாற்ற முடியாதுல்ல. தலைவிதி இப்படி தான் எல்லாமே, ஆல்ரெடி எல்லாம் ரிட்டன். நம்ம வெறும் அதில் வந்துட்டு ஆக்டர்ஸு. சரி விடு, இப்படி எழுதியிருக்கு நடக்குது, என்ன நடக்கணும்னு இருக்குதோ அதுதான் எழுதியிருக்கு ஆல்ரெடி. ஃபைன். அப்புறம் என்ன ஆகுது, எங்கள் சித்தி இருக்காங்க, அதாவது எங்கள் அம்மாவோட தங்கச்சி. ஓகேங்களா? எங்கள் அம்மாவோட தங்கச்சி என்ன பண்ணுது, மழைலாம் வருது, இவளுக்கு அவங்க அக்காக்காக காத்துட்ருக்கா சாப்பாடுக்குன்னு. ஏதோ ஒரு பாவம் போல் என் மேலே, குழந்த பிறந்ததுக்கு அப்புறமேட்டு. ஓகேங்களா? குழந்த பிறந்து ஒரு 2 நாளோ 3 நாளோ கழித்து வந்து நம்மளை பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் வீடுங்க, ரோடு இருக்குது. அந்த ரோடுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 2 நாள் கழித்து 3வது நாள் அப்போ தான் வந்து எட்டியே பார்க்குறாங்க நம்மளை, அந்த குழந்தைய பார்க்குறது கூட. எங்கள் சித்தி பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துச்சு பிறந்த அன்னைக்கு ஈவினிங்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து இது மாதிரி தான் பிஹேவ் பண்ணாங்க. அப்போது சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறாங்க, அவங்க சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அந்த இடத்துல ஒரு வைராக்கியம். கஷ்டத்தில் இருக்கும் போது உண்மையாக வயிற்றில் குழந்த இருக்குது, அந்த குழந்தைக்கும் சேர்த்து பசிக்குது. அந்த நேரத்தில் ஒரு காக்கா கூட எட்டி பார்க்கல நம்ம. இன்றைக்கி அந்த குழந்தைக்கு நான் சாப்பிட்லனா கூட பால் நல்லா சுரக்குது. ஸோ அந்த குழந்த வந்து, அந்த குழந்த இல்லை, என் குழந்த வந்து நல்லா வயிறார நல்லா சாப்பிடுது. ஓகேங்களா? எனக்கு தானே இல்லை, பரவாயில்ல, கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்போ விபூதி தான் இருக்கே, விபூதி கையில் கொட்டு, வாயில் போடு, பசி க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோ அந்த அந்த சாப்பாடுக்கு 3 மடங்கு ஈடாக அந்த விபூதி இருக்கும். ஸோ இப்படி தான் போச்சு. அந்த என்ன ஆச்சுன்னா 3வது நாள் 4வது நாள், அதை நான் சொன்னேன்ல, மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இவன் வந்த அன்றைக்கி தூறல், கையில் குழந்தை எடுத்துகிட்டு வந்தேன். மறுநாள்லாம் வந்து மழையே பெய்ய ஆரம்பிச்சிது. போக போக ஒரு 4-5 நாளைக்கெலாம், எப்போது எக்ஸாக்டாக ஒரு வித்தின் வீக்லலாம் அந்த மாதிரி மழை. ஐயோ நினச்சி பார்க்க முடியல. ஃப்ளட்டு, இந்த 2015 ஃப்ளட்டு எக்ஸ்ட்ரீம் மோசம். அப்புறம் என்ன ஆகுது, எங்கள் அக்காவோட வீடு வந்து, நான் இருந்த வீடு வந்து ஒழுங்காக மேலே ரூஃபிங்லாம் போடல போல். தண்ணி ஒழுக ஆரம்பிக்குது. எங்கேருந்து வருது தண்ணி, எப்படி வருதுன்னு ஒன்றும் புரியல. தண்ணி வராத மாதிரி இருக்குது. என்னோடய கட்டில் சுற்றி தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எந்த அளவுக்குன்னா, நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். என்னோடய கால், நம்ம கொலுசு போடுற அந்த முட்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆங்கிள் வரைக்கும் தண்ணி. ஸோ நான் வந்து வீட்டிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா, அந்த ரூமு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ 11க்கு 11 ரூம் அது. ஓகேங்களா? அந்த 11க்கு 11 ரூமுமே அவ்வளோதான், 4 வால்ஸ்குள்ளே தான் நான் இருந்தேன் ஆரம்பத்துலேருந்து. அந்த 11க்கு 11 ரூமுமே அந்த ஆங்கிள் அளவுக்கு தண்ணி இருக்கும். எல்லா எங்கேருந்து வெளியில் வந்துலாம் வர்றதில்ல. ஹைட்டு, நல்ல ஹைட்டு வீடு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டெப்ஸ் மேலே ஏறி தான் வரணும். அந்த அளவுக்கு. எவ்வளோ ஹைட்டுனா, எப்படி சொல்கிறது, ஒரு 3 அடி ஹைட்டு வீடு. 3 அடி ஹைட்டு மேலே, அந்த ஃப்ளோர்லேருந்து நான் சொல்கிறேன். 3 அடி ஹைட்டு விட்டு தான் இது கட்டியிருக்காங்களே வீடு. ஓகேங்களா? 3 அடி இல்லை, 2.5 அடியா, 2.5 அடின்னு நினைக்கிறேன். 2.5 to 3க்குள்ளே இருக்கும். அவ்வளோ ஹைட்டில் இருக்க வீடு. உள்ளுக்குள்ளே ஆங்கிள் வரைக்கும் தண்ணி. எப்படி வருதுன்னே தெரியாது. அப்படியே வடிஞ்சு போயிட்டே இருக்குது அது பாட்டுக்கிட்டு. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, குழந்தைய வச்சுக்கிட்டு பெட்டெல்லாம் வந்துட்டு தண்ணியே படாது பெட்டில். ஆனால் பெட்டு வந்து வெதருக்காக அந்த சில்னஸ்ஸு அழுவாக வரும் எனக்கு. ஏன் இந்த சோதனைங்கிற மாதிரி, என்னத்தை சொல்கிறது. அவனை மட்டும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக பார்த்துக்கிட்டு இருப்பேன் பகல் ஃபுல்லாக. இங்கே அங்கே நவர மாட்டேன்.
கண்ட்ரோல் பண்ணி இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த நைட் டைம்ஸில் ரொம்ப கொடுமையாயிடுச்சு. நைட் டைம்ஸில் 3 நாள் தொடர்ந்து கரண்ட்டே இல்லாமலாம் இருந்தது. அப்போ என்ன ஆகுது, அந்த கரண்ட் இல்லாத நேரத்தில் என்னென்ன பூச்சி வருது, ஏது பூச்சி வருதுன்னே தெரில. வருதா இல்லையானே தெரியல. பகலில் பார்க்குறான் அவன் மூஞ்சு. ஒரே ஒரு விளக்கு எங்கள் அம்மா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு, பெரிய திரி, லாங் திரி போட்டு நிறைய நிறைய பஞ்ச் ஆஃப் திரி போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதை கொளுத்தி உட்காந்துட்ருப்பேன். டார்ச்சும் வந்து சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு. இந்த நைட்டு இப்படி போட்டிடுமா, காலையில் எப்போ விடியும்னு காத்துட்ருக்கோம் குழந்தையோட முகத்தை பார்க்குறதுக்கு. அடிக்கடிக்கு தொட்டு தொட்டு பார்த்துப்பேன், குழந்தைக்கு ஹார்ட் பீட் இருக்கா, நல்லா இருக்காண்ணா, இது மாதிரிலாம் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அடிக்கடிக்கு. நல்லா மூச்சு விடுறானா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், காலையில் அவன் முகத்தை பார்த்தா ஃபுல்லாக ரெட் 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 ரெட்டாக டாட் 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 பிட்ஸ் பிட்ஸாக இருக்குங்க. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஆஸ் அ மதரோட இன் ஜென்ரலாகவே எனக்கு வந்து ஆமாம் கன்றாவி. இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் நான் எப்போவுமே எல்லாருக்குமே சொல்லுவேன், மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கவே பிறக்காதீங்க. ஓவர் சென்சிட்டிவான ஒரு கேரக்டராக படிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இறக்கன்றது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது. அதுதான் உங்களுக்கு ஆப்பாயிடும். அப்போது என்ன ஆகும், இந்த குழந்தைய பார்க்க பார்க்க வயிறெல்லாம் எரியும், அவ்வளோ கொதிக்கும், கோவம், அவ்வளோ டென்ஷன் ஆகும் அவனை பார்க்க பார்க்க. ஃபுல்லாக ரெட் ரெட் ரெட்டாக கை மூஞ்சி எல்லாம். பயமாக இருக்குமா இருக்காதா? திடீர்னு அது வந்து கொசுக்கடியாக இருக்குது, ஏதோ ஒரு மலேரியாவாக இருக்குது, அந்த மாதிரிலாம் இன்னொன்று ஆயிடுச்சுன்னா. பிளஸ்ஸிங் பண்ணது, குழந்த வந்து வயிற்றுக்குள்ளே உருவாகிறதுக்கு பிளஸ்ஸிங் பண்ணது அக்டோபர் 30 சிவபெருமான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவானை போய் வழங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 3ஆவதாக புட்லூரம்மன். ஸோ புட்லூரம்மன் தான் ஒரு விளையாட்டு காட்டி பார்வதி தேவி. ஓகே, ஆப்வியஸ்லி பார்வதி தேவி அவங்களோட ஒரு ரூபம் தான் அந்த புட்லூரம்மன்றது. அங்கே ஒரு விளையாட்டு காட்டி தான் இவன் உண்டானான். அப்போது நான் சொல்லிட்டேன், நான் இப்படியெல்லாம் அனுபவிக்கிறேன், எவ்வளோ வேலை நான் அனுபவிக்கிறேன். ஆனால் குழந்த கம்ஃபர்டபுளாக இருக்கணும். குழந்தைக்கு எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, உடம்புக்கும் எதுவும் வரக்கூடாது, நல்லபடியாக இருக்கணும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட என்னால் அதை சமாளிக்க முடியணும். என்னால் முடியலன்ற போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். எக்ஸாக்டாக ஆன் நவம்பர் 14th வீட்டுக்கு வந்து, ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்து 9வது நாளோ 10வது நாளோங்க, 3ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரேன்னா, நவம்பர் 14th அன்னைக்கு. அதுக்கு மேலாம் எங்களால் இருக்க முடியல சென்னையில். கண்டினியூஸ் ரெயின், 3 நாளாக கரண்ட் இல்லாமல் இப்படிலாம் ட்ராவல் பண்ண முடியல. அப்போ என்ன ஆகுது, ஆனால் இதுங்க வந்து போயிடுச்சுங்க. இதுங்க கேரளாலேருந்து குழந்த பிறந்த அதே வீக்கு வந்து என்னை பார்த்துட்டு போச்சுங்க. அந்த மழை தண்ணியோடு நான் அந்த ரூமில் உட்காந்துட்டு இருக்கேன்ல, இந்த கூத்தை நான் சொல்லவே இல்லையே. குழந்த பிறந்து ஒரு 3-4 நாளில் நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டோம்ல. நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு கரெக்டாக நான் இங்கேருந்து கேரளாவுக்கு கிளம்புறதுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அதுங்க இங்கே வருதுங்க. ஓகேங்களா? சென்னைக்கு குழந்தைய பார்க்குறதுக்காக. அப்போ வரும்போது எங்கள் வீட்டில் தான் இது மாதிரி ஒரு இஷ்யூ ஆச்சு. எத்தனை பேர் வந்தாலும் அந்த 10க்கு 11 அந்த ரூமில் தான் இருக்க முடியும். வந்து பார்க்குறீங்களா, பாருங்கள். உட்காரத்துக்கு யாருக்குமே இருக்காது எதுவும். மிஞ்சி போனால் ஒரு 2 சேர் இருக்கும், இந்த ஒரு கட்டில் இருக்கும், அப்புறம் டெய்லரிங் மிஷின் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். அப்போ இதுங்க ஊர்லேருந்து ஒரு பட்டாளமே வருதுங்க குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப அதுங்களுக்கு ஃபீலிங் ஆகிடுச்சான் குழந்தைய பார்த்தோன்னே. ஐயோ, இவனோட குழந்தை, எங்கள் அண்ணனோட குழந்தை இப்படி கஷ்டப்படுதே அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சான். ஃபீலிங் ஆனதுங்க கேஸ் என்ன பண்ணிட்டு போச்சுங்க நான் சொல்கிறேங்க. வந்துச்சுங்க, இவங்க பெரியம்மாலாம் கூட வந்தாங்க. வந்து எல்லாம் பார்த்து பேசிவிட்டு, இங்கேருந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு அங்கேயும் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்து பேசிவிட்டு, அப்புறம் குழந்தையும் பார்த்துட்டு, இவங்க அம்மா என் கூட தான் உட்காந்துட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க அம்மா என் கூட உட்காந்துட்ருக்கும் போது என்ன பண்ணுது, சும்மா தான் கேஷுவலாக தான் பேசிக்கிட்டே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், என்கிட்ட ஒரு 4000 ரூபா கேஷ் இருந்துச்சு. சரி, அங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வராங்களே, திரும்பி போகும்போது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்களோ தெரிலையே
அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்களேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 3000 1000 கையில் வச்சுக்கிட்டு 3000 இந்தாங்க கையில் ஒரு எமர்ஜென்சிக்கு எதுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3000 ருபீஸ் கொடுக்குறேன். அந்த பொம்பளை என்ன பண்ணியிருக்கணும்னு இல்லை, எனக்கு இதை வந்து 4 பேர் சொன்னதுக்கப்புறமே தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஆமாம்ல அப்படின்னு நான் கொடுத்து அமிச்சேன். அப்போது அந்த பொம்பளை என்ன பண்ணுச்சு, நான் கொடுத்த உடனே ரொம்ப தேங்க்யூ, இது எதுக்கு காசு அப்படின்ச்சு. இல்லை வச்சுக்கோங்க, வேணா தேவைப்பட்டுச்சுன்னா வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஐயோ ரொம்ப தேங்க்யூ, எதுக்காவது யூஸ் ஆகும். ஒரு நல்ல குடும்பத்து பொம்பளை, இல்லை ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்த பொம்பளை, ஒரு ஆயா ஸ்தானத்தில் இருக்கிற பொம்பளை, பேசிக்காக நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்த பொம்பளை, நல்ல மனசாட்சி உள்ள பொம்பளை என்ன பண்ணுவா? நார்மலாக பொம்பளை ஆம்பளைன்னெலாம் இல்லை, மனசு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ நீ இருக்கிற கஷ்டத்துக்கு உன்கிட்ட இருந்து வாங்கினேன்னு நினச்சிக்கேன், அது எனக்கு பாவத்தை தான் நான் போய் சேர்த்துப்பேன். எனக்கு வேண்டாம், தயவுசெய்து குழந்தையும் நீயும் நல்லபடியாக இருங்க, பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து வாங்கிறதுக்கு கூட அச்சப்படுவாங்களா? கொடுத்த ஸ்பாட்டில் வாங்கிக்கிச்சிங்க. ரொம்ப தேங்க்யூ, எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு உடனே ப்ளவுஸ்குள்ளே வச்சுக்கிச்சு. ஸ்பாட்டில் அங்கேயே வச்சுக்கிச்சு ப்ளவுஸ்குள்ளே. நானும் சரி ஓகே, அந்த அளவுக்கு பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி இருக்கிறாங்க போல் அப்படின்னு விட்டுட்டேன். இதை வந்து வெளியில் போனதுக்கப்புறமேட்டு நான் கையில் கொடுத்து அமிச்சேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஆரி துப்புனாங்க. அதை கூட வாங்கிட்டு உன்னோட சுச்சுவேஷனில் உன்னை பார்த்துக்கிட்டே கண்மூடி பார்த்துக்கிட்டே வாங்கி வச்சுக்கிச்சு அப்படின்னு சொன்னாங்க. கருமும் சாக்கடையில் புரண்டு வாழ்ந்துச்சு போல் அப்படின்னு. அப்புறம் என்னாவது, இவங்கிட்டே நான் சொன்னேன் ஃபோனில், துபாயிலேருந்து கால் பண்ண அவங்க அம்மா வந்தாங்க, இந்த மாதிரி என்கிட்ட இருந்துச்சு 4000 3000 கொடுத்தேன், வாங்கிட்டாங்க அப்படின்னு. உங்ககிட்டே காசு இல்லை, நீ எதுக்கு கொடுக்குற அப்படின்னு இவன் கேட்குறான். உங்ககிட்டே காசு இல்லை, நீ எதுக்கு கொடுக்குற தேவையில்லாமல் அப்படி இப்படின்னு. நான் சரி ஓகே கொடுத்தா அவங்க வாங்கிட்டாங்க, ஃப்ரீயாக விடு அப்படின்னு. அவ்வளோதாங்க, வந்துச்சுங்க. அன்றைக்கி சாயங்காலமே கிளம்பிடுச்சிங்க எல்லாம். அன்றைக்கி ஈவினிங்கே ட்ரெயினாக இல்லை வந்துட்டு காலையில் வந்ததுங்க, வந்து பார்த்துச்சுங்க. அப்படியே பப்பரப்பான ஆடின்னு வந்துங்க. குழந்தைக்கு ஒரு ஒரு துணி கூட எடுத்துகிட்டு வரலங்க போடுறதுக்கு. இப்போ நம்மலாம் வந்துட்டு ஏதாவது ஒரு வீட்டில் குழந்தைக்கு பார்க்க போகிறோன்னா ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவோம்ல, அவங்களுக்கு தேவையானது ஃப்ரூட்ஸு அது இதெல்லாம் குழந்த பெற்ற அம்மாவுக்கு. அதுவும் சென்னையில் வர இது மாதிரி மழைகளை இந்த சுச்சுவேஷன்லாம் தெரியும். அங்கேருந்து வருதுங்க, கையை வீசின்னு வருதுங்க. ஒரு கிஃப்ட்டு யாரோ கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட்டு இதுங்க கொண்டு வரல, ஆக்சுவலாக யாரோ கொடுத்தாங்க. அவங்க இது கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கொடுத்த கிஃப்ட்டுங்க அது. அதில் தான் செட்டாக வரும்ல, அந்த ஒரே ஒரு ஷர்ட்டு ஒரு ட்ரௌசர் வரும். அதில் வந்து ஜான்சன் அண்ட் பேபி பவுடரு, அதுக்கப்புறம் சோப்பு இதெல்லாம் வச்சு அட்டாச்சாக ஒரு கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி வரும். அந்த கிஃப்ட் ஹேம்பரை யாரோ கொடுத்ததா மாதிரி சொல்லி கொடுத்துச்சு. அசிங்கமாக போச்சு. ஐயோ கடவுளே, இதுங்கெல்லாம் ஏன் வந்துச்சுங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. சீரியஸாக கர்மம். நம்மலாம் வந்துட்டு எல்லாம் இருந்து ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கிறோம். எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத ஒரு நிலமையில இருக்கும். அதுங்களும் வந்து அங்கே ஒன்றுமே இல்லை, ஆனால் இந்த அளவுக்கு அதுங்க இறங்கி கேவலமாக நம்மளை இன்னும் கேவலப்படுத்தி போடுறது தாங்க முடியல நம்மளால். சரி போயிடுச்சுங்க. இதுங்க போய் அடுத்து 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 நம்மளால் அங்கே சர்வை பண்ண முடியல. இன்னும் இதுங்க போனதுக்கப்புறம் இன்னும் ஜாஸ்தியாச்சு, ஹெவியாச்சு. ஓகேங்களா? இதுங்க இருக்கும் போதும் வீட்டில் இது முட்டி அளவுக்கு தண்ணி, இதுங்க போனதுக்கப்புறமும் அந்த இது வந்து கரண்ட்டு ஈபிலாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு மாதிரியான சுச்சுவேஷன். அப்போ நவம்பர் 14th என்ன பண்ணுறோம், டக்குன்னு நம்ம அன்ரிசர்வ்டில் ஆச்சு. யார் இவன் சொல்கிறான், எனக்கு இந்த ஆள் சொல்கிறான், நீ மரியாதையாக குழந்தைய எடுத்துகிட்டு சொன்னாங்க சுச்சுவேஷன்லாம் அங்கே எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, நீ மரியாதை குழந்தைய எடுத்துகிட்டு நீ கேரளாவுக்கு போ, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். ஒரு அப்பா மாதிரி பேசினான். ரொம்ப ஆச்சரியம். அதெல்லாம் ரொம்ப அபூர்வங்க அவன் அது மாதிரி பேசுறது. மேபி அவன் பக்கத்தில் யாராவது பெட்மேட்ஸ் இருந்திருப்பாங்க. பக்கத்தில் வந்துட்டு அவன் ஒரு ஷேரிங்கில் தானே இருந்தான். யாராவது நல்ல ஃபேமிலியில் இருக்க ஆளுங்க யாருன்னா பக்கத்தில் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி பேசியிருக்கலான்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா சுயநலவாக அவன் பேசுகிற ஆள் இல்லை.
அப்போ என்ன சொல்கிறான், நீ போ குழந்தைய எடுத்துகிட்டு அங்கே போ, அங்கே இரு, நான் சொல்கிறத கேளு, யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம்லாம் வராது உனக்கு, நீ பாட்டு இரு, எதுவும் இதுக்கு முன்னாடி உனக்கு ஏதோ கில்ட்டாக நீ ஃபீல் பண்ணியா, ஏதாவது நடந்துச்சா அந்த வீட்டில், ஃபைன், அதெல்லாம் மறந்துடு, நீ கேஷுவலாக போய் இரு, நீ பாட்டு இரு, உனக்கு எந்த ஒரு யாராலையும் எதுவும் இருக்காது. சரின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், நான் போகமாட்டேன்னு அத்தனை தடவை சொன்னேன், நிறைய தடவை சொல்லிட்டேங்க. இல்லை போகமாட்டேன், எனக்கு எல்லாம் தப்பாக தெரியுது, நான் இந்த ஆளை கல்யாணம் பண்ணவும் மாட்டேன், எனக்கு எல்லாம் தப்பாக தோணுதுன்னு நான் சொன்னேன். எனக்கு அந்த பொண்ணு மேலேயும் அவங்க அம்மா மேலேயும் தான் எனக்கு பிரச்சனை, அதுங்க தான் ஏதோ தப்பு, சரியில்லாத கேரக்டர், சரியில்லை கேரக்டர்னு அது ப்ரூவ் ஆகிடுச்சு அவங்க வீட்டுக்கு நான் ப்ரெக்னென்சியில் போகும்போதே. இப்போ நான் திருப்பி நாங்கள் போனோன்னா எனக்கு தெரியாது நான் நல்லபடியாக இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு எனக்கு பயமாக இருக்குது, வேண்டாம் அப்படி. எங்கள் அக்கா உடனே, இந்த பாரு, நீ சும்மா நீயே வந்து ஒரு கதை திரைக்கதெல்லாம் பேசிட்டு உட்காந்துட்ருக்காத, மரியாதை குழந்தைய பார்க்குற வழியை பாரு, உன்னை யாரும் வந்து எதுவும் கடிச்சு தின்னிட மாட்டாங்க, அப்படி இப்படின்லாம் பேசிச்சுங்க. நான் படுற அவஸ்தை எனக்கு தானே தெரியும். இதுங்க பேசின பேச்சுக்கெலாம் சரி, இதுங்கெல்லாம் பேச்சு கொடுக்க முடியாது, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, சரி தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், அம்மா நீ தயவுசெய்து நீ கூட வா, நான் தனியாக மாட்டினேன்னா என்னை வேறு மாதிரி ஆக்கிடுவாங்க. அதுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேசக்கூட பேசாதுங்க அந்த வீட்டில். ஃபஸ்ட்டு அந்த ஆளுக்கு துபாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆள் இருக்கும்போது அட்லீஸ்ட் அந்த ஆள் மூஞ்சி பார்த்தா வச்சு என்கிட்ட பேசுவாங்க. இப்போ வந்து அவங்க அப்பாவும் வேலைக்கு போகிறாரு, அதே மாதிரி அவங்க அப்பா வேலையிலேருந்து வந்தால் தான் என்கிட்ட பேசவே செய்வாங்க, இல்லாட்டி அது வரைக்கும் பேச மாட்டாங்க. நான் ஒரு ஊமை மாதிரி அங்கேயோ மேய்ஞ்சிட்ருப்பேன். நீ தயவுசெய்து வா, நீ வந்தினா தான் அட்லீஸ்ட் என்கிட்ட பேசுதுங்களோ இல்லையோ உங்ககிட்டயாச்சும் நான் புலம்பின்னு இருப்பேன், நீ குழந்தைய மட்டும் பார்த்துட்டு உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூப்பிட்டு போனேன். ஏன்னா வந்து கால் ஃப்ராக்சர் சரியாகலை, நம்ம அங்கே இருந்தால் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் இருந்தால் கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அன்ரிசர்ட்டில் தான் போகிற மாதிரி பிளான். அப்போ டிடிஆர்கிட்ட நான் சும்மா கேட்குறேன், ஏன்னா ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு காலையில் முடிவு பண்ணது தானே, நைட்டு காலையிலேயும் முடிவு பண்ணது தான், அன்றைக்கி ஈவினிங் ட்ரெயின் எடுக்கிற மாதிரி. அப்போ அங்கே போனால் டிடிஆர் பார்த்து, எவ்வளோ நாள், 2 வீக்ஸ் தான் ஆகுது, இது மாதிரி சென்னை ஃப்ளட்டில் முடியல, அதனால் கேரளா போகிறோம். இல்லை நான் டிக்கெட் தரேன், அவங்களுக்கு வந்து இது மாதிரி இதுவாகிடுச்சு, ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, ஸோ ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை இதெல்லாம் நிறையவே இருக்குது, அவைலபிலிட்டிலாம் நிறைய இருக்குது, காலியாக இருக்குது, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஒரு சீட் கொடுத்துட்டாங்க. அப்பா நிம்மதியாக போச்சுடா சாமி. போய் சேர்ந்துட்டோமா அங்கே கோழிக்கோடு போய் சேர்ந்த உடனே அவங்க நாங்களே தனியாக செப்பரேட்டாக வண்டி எடுத்துகிட்டு போகணுமா, இல்லை அவங்க வண்டி அவங்க சித்தப்பா பையன் வந்தானே, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் நாங்கள் போய் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறமேட்டு குழந்தையோட ஃபேஸை பார்க்குறேன். அந்த நம்ம லெதர் ஷீட் ஒன்று கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டலில், அதை வச்சு தான் கொண்டு போனேன். அது இல்லை நானே வாங்கினேன், அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு அந்த லெதர் ஷீட், நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கடைசியில் பார்த்தா அதில் இருந்தால் ஜிகினா மாதிரிலாம் கிளிட்டர் மாதிரிலாம் இருந்திருக்கு போல். அது அவ்வளோ நாளைக்கு இல்லை ஆக்சுவலாக, கிளிட்டர் மாதிரியே தெரியாது. ஆனால் இது என்ன ரீசன்னே தெரில, அவன் ஃபேஸ் ஃபுல்லாக பர்பிளில் அப்படியே ஷைனிங் அடிக்குது, பர்பிள் அண்ட் பிங்க்கில். எனக்கு கஷ்டமாயிடுச்சு, என்னடா குழந்த முகம் இப்படி இருக்கேன்னு பார்த்தோன்னா அந்த இதுலேருந்து ரப் பண்ண அந்த ஷீட்லேருந்து வருது. சரி நல்லா ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணி, நல்லா சுட சுட தண்ணி வச்சு குழந்தைக்கு கம்ப்ளீட்டாக பாடி வாஷ்லாம் பண்ணி கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறமேட்டு, ஏன்னா நான் ரொம்ப ஏர்லி மார்னிங்கில் போய் சேர்ந்தேன். ஸோ குழந்தை இப்படி தான் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் நல்லா போச்சுங்க. ஆஸ் யூஷுவல் அந்த ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது ஒரு 2 மாதம் இருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இவன் வந்து அங்கே தான் இருக்கான், யார், இந்த பொண்ணு அங்கே தான் இருக்குது, இது பொண்ணு பெற்றதும் அங்கே தான் இருக்குது, அவன் புருஷனும் அங்கே தான் இருக்கான். ஸோ எல்லாமே அங்கே தாங்க இருக்கும். ஒரு 2 நாளைக்கு நல்லாயிருக்கும், 3ஆவது நாள் புருஷன் கூட பொண்டாட்டி படுக்கலை, பொண்டாட்டி கூட புருஷன் இல்லைன்னா அம்மாவுக்கு அப்படியே பொண்ணுக்கு அப்படியே மூஞ்சி வேகும் போல், அதுக்கப்புறமேட்டு அம்மாவுக்கு அப்படியே அந்த வைப் வரும் போல், திருப்பி அதுங்க என்ன பண்ணுங்க, என்ன கொடுமை பண்ண ஆரம்பிச்சிடுங்க அந்த வீட்டிலேருந்து போகிறதுக்கு. பொண்ணு கூட புருஷன் 24 மணி நேரம் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு. இதுதான் நினைக்கிறேன் ரீசன் என்னை துரத்துனதுக்கு. அப்புறம் என்ன ஆகுது, எங்கள் அம்மாவும் நானும் என்ன பண்ணுறோம், இந்த பெட்ரூம், அதாவது அந்த பெரிய பெட்ரூம், அந்த பெட்ரூமுக்குள்ளே திங்ஸ் எடுத்துகிட்டு போய், எப்போவுமே நாங்கள் எப்போ போனாலும் இங்கே அந்த 2 மாதம் போய் தங்கினேனே, இதுக்கப்புறமே நம்ம கம்ப்ளீட்டாக கேரளாலேயே இருக்கலாம்னு ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி, அப்போவும் வெக்கேட்டே பண்ணிட்டு போகிறோம். எங்களுக்கு எங்கள் துணியை வைக்கிறதுக்கு, அதாவது அவன் துணியை வரைக்கும் என்ன பண்ணுச்சுங்க, எடுத்து
பீரோவில் வச்சிருச்சுங்க. இந்த கொடுமை எங்கே நடக்கும்? புருஷன் பொண்டாட்டியாக போகிறோம், ஓகேங்களா, ப்ரெக்னென்சியில். இதுக்கப்புறம் சென்னையே வேண்டாம், நம்ம இங்கேருந்து அதுங்களுக்கு எல்லாம் தெரியும், சென்னையே வேண்டாம், நாங்கள் இங்கேயே செட்டில் ஆகலான்ருக்கோன்னு வந்துட்டோம். அப்போ என்ன பண்ணுதுங்க, பையன் துணியை வரையும் எடுத்துன்னு போய் அதுங்க ரூமில் பீரோவில் வச்சிடுச்சுங்க. என்னோடய துணியெல்லாம் வந்துட்டு கட்டில் கடியில். நான் முதல்ல அந்த பொண்ணுக்கு மேக்கப் பண்ண போகும்போது எப்படி போனேன்? என்னோடய ட்ராலி கட்டில் அடியில். அதுக்கு அடுத்தது ஒரு தடவையும் அதுங்க வீட்டுக்கு அதுங்க ஃபங்க்ஷன் கூப்பிடும் போதெல்லாம் என்னோடய இது வந்து கட்டில் அடியில் இருக்கும், ஓகேங்களா. அவன் பேக்கு அந்த ரூமில் இருக்கும், அவங்க அம்மா அப்பா தங்குற ரூமில் ஒரு 2 பீரோ இருக்குது, அங்கே இருக்கும். ஸோ அவன் துவைக்கிறதெல்லாம் பீரோவில் வைப்பாங்க. நம்ம துவைக்கிறதெல்லாம் இந்தா உன் பேக்கில் வச்சுக்கோ, இந்தா உன் பேக்கில் வச்சுக்கோ. யாருக்காவது இந்த கொடுமை நடந்திருக்குமா? பேர் வந்து மாமியார் வீடு. துணியை துவைச்சிட்டு காய் போட்டு கொண்டு வரது பார்த்தீங்களா, இந்தா இதுவும் துணி பேக்கில் வச்சுக்கோ அப்படின்னு. நம்ம வந்து கட்லடியில் இருக்க பேக் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம வச்சு திருப்பி கட்லடியில் தள்ளி விட்டுறணும். ஆனால் வெளியில் அதுங்க பேசுகிற பேச்சும் அதுங்க பிஹேவ் பண்ணுற விதமும் என்னதோ அதுங்க வந்து மாமியார், நான் மருமகளுக்கு அர்த்தம் தெரியாது. அதுங்களுக்கு தெரியும், அது அந்த பொண்ணுன்னு வரும்போது தெரியும். அவங்க மாமியார் வீட்டில் இதே மாதிரி அவங்க மாமியார் இருந்துச்சுன்னா அப்போ இந்த பொம்பளைக்கு கேட்கறதுக்கான இதெல்லாம் பேச்செல்லாம் தெரியும். ஆனால் இது இன்னொரு வீட்டு பொண்ணை வந்து நம்ம பண்ணுற கொடுமைலாம் கண்ணுக்கு தெரியாது இந்த பொம்பளைக்கு. ஓகே. ஸோ என்ன ஆகுது, எங்கள் அம்மாவோட ட்ரெஸ்ஸும் என் ட்ரெஸ்ஸும் கட்லடியில். குழந்தையோட ட்ரெஸ் அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம்லங்க. ஒரு பீரோங்க, அந்த பீரோ ஃபுல்லாக இந்த பொண்ணோட ட்ரெஸ் தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த பொண்ணோட ட்ரெஸ் தாங்க இருக்கும், இவங்க தங்கச்சி ட்ரெஸ்ஸு. இந்த இது மட்டும் இல்லை, அந்த ரூமில் இருக்கிற ஒரு 2 பீரோலையும் இந்த பொண்ணோட துணி தான் இருக்கும். என்னோடய குழந்தையோட ட்ரெஸ்ஸு வந்துட்டு இல்லை இப்போ குழந்தையோட ட்ரெஸ்ஸும் வந்து எந்தில் தான் இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ யார் நம்ம வீட்டுக்கு வராங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்ன பண்ணுச்சுங்க, அந்த கட்டில் அடியில் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடம் ஒதுக்குச்சுங்க. ஒரு டேபிள் மாதிரி கொடுத்து, உன்னோட இதெல்லாம் உன்னோட பேக்கெல்லாம் இந்த டேபிள் அடியில் வச்சுக்கோ, குழந்தையோடதெல்லாம் இந்த டேபிள் மேலே வச்சுக்கோ அப்படின்னு ஒரு இடம் கொடுத்துச்சுங்க, ஓகேப்பா. ஏன்னா வந்து வெளில இருக்கவங்களுக்கு வரும்போது அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பேட் சைனாக தெரியும்ல, அதுங்களுக்கு வந்து எதுவும் வெளியே தெரியக்கூடாது, அவங்க அதுங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு. ஸோ சரின்னு சொல்லிட்டு என்னோடய துணியெல்லாம் வந்து கட்டிலுக்கு இது கதவு பின்னாடி, டோர் ஓப்பன், பெரிய கதவு அது, அந்த கதவுக்கு பின்னாடி ஒரு சின்ன இது மிஷின் மாதிரி இருக்கும், இதோட தையல் மிஷின் ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஏரியா, அதில் வந்து அந்த இடத்துல வந்து என்னோடய ட்ராலி வைக்கிற மாதிரி, என்னோடய பேக் வைக்கிற மாதிரி இன்னொரு டேபிள் கொடுத்துச்சுங்க. அது மேலே வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி ஒன்று வாங்கியாச்சு. அந்த பேஸ்கெட்டில் குழந்தையோட என் பையனோட ட்ரெஸ் எல்லாம் அதில் மற்ற இதில் எங்கள் அம்மாவும் எந்தோம். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா வந்தப்போ, அதாவது நல்லா தான் பேசுங்க, பேசுகிறதெல்லாம் நல்லா பழம் மாதிரி பேசுங்க. அதிகபட்சம் ஒரு 4 நாள் தான் நல்லா பேசிச்சுங்க மூஞ்ச கொடுத்து. 5ஆவது நாள்லேருந்து மூஞ்ச காட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. யார் வீட்லையாவது அது மாதிரி தோணுமா இருக்கிறதுக்கு? பல்ல கடிச்சுன்னு இருக்கேன். எங்கள் அம்மாட்ட நான் சொல்லிட்டேன், ஒரு மாதிரி பண்ணுதா, ஃபீல் ஆகுதான்னு. இல்லையே நல்லா தான் பேசுகிறாங்க ஒன்றும் இல்லையே. சரி, அப்படிலாம் எதுனா தோணுச்சுன்னா கண்டுக்காத, அதுங்க ஒரு மாதிரி ஈத்தர கொடுமை அதுங்க அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு நான் விட்டேன். நான் என்ன சொன்னேன், எங்கள் அம்மா என்ன பண்ணுது, எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹேபிட் இருக்குங்க, எங்கே எப்படி நடந்துக்கணும்னு தெரியும், ஆனால் தெரிஞ்சாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படி தான் இருப்பாங்க. அது வந்து இட்ஸ் வெரி வெரி பேட் ஹேபிட். அவங்க வந்து யாருக்காகவும் அந்த டைமுக்கு வந்தால் வந்து தலையாட்டுவாங்க, சொன்னால் கேட்டுக்கிற மாதிரி. பட் ஷி won't obey that. அவங்க அதை மதிக்கவே மாட்டாங்க. இதனால நம்ம பெற்ற பசங்களுக்கும் நம்மளால் ப்ராப்ளம் வருதுன்னு யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது பிடிக்கலையே, அடுத்தவங்களுக்கு அது பிடிக்கலையேன்னு யோசிக்கவே மாட்டாங்க. எனக்கு அது பண்ணுறதுல ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நான் பண்ணின்னு தான் இருப்பேன். என்ன பண்ணுறது, இவங்க வீட்டு வாசல் எப்படி தெரியுமாங்க, இவங்க வீட்டு வாசல் வந்து ஃபுல்லாக பாறையாக இருக்கும், கல் குத்தம் நடக்கும்போது ஒரு ஃப்ரீயாக இருக்காது நடக்கிறதுக்கு. அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுது, சும்மாவே உட்கார முடியல அந்த அம்மாவாலன்னு சொல்லிட்டு ஒரு சுற்றி ஒன்று எடுத்துப்பாங்க, எடுத்து அந்த பாறைங்களெல்லாம் உடச்சி ஃப்ளாட் ஆக்கிறது இடத்துங்கள. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, செடிங்கெல்லாம் வைக்கிறது.
ஓகே. செடிங்கெல்லாம் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு செடி வைக்கிறது, செடி நடுறது, அந்த புல்லுங்க வேஸ்ட்டாக முளைச்சி கிடக்குற புல்லுங்களெல்லாம் கிளியர் பண்ணி க்ளீன் ஆக்குறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குங்க. இதெல்லாம் வந்து அதுங்களுக்கு பிடிக்குது. அந்த ஏரியா வந்து க்ளீன் ஆகிறது அதுங்களுக்கு பிடிக்குது. ஆனால் எங்கள் அம்மாவை எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ண வச்சுங்க. வித்தின் ஒரு 2 வாரத்தில் எங்கள் அம்மாவுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவில் நான் வேணால் அங்கே போயிட்டுமா, அங்கே தோட்டத்தில் செடியெல்லாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அதெல்லாம் என்ன ஆச்சு, யாரும் தண்ணி ஊற்ற மாட்டாங்க, பனி காலத்தில் யாரும் தண்ணி ஊற்ற மாட்டாங்களாம், கவனிக்க மாட்டாங்களாம். இந்த அம்மாவுக்கு இங்கே இருக்க முடியல, பிடிக்கல, போகணும் போல் இருக்குது. நான் கம்பல் பண்ணி அங்கே போனால் அங்கே நிலவரம் ரொம்ப மோசமாச்சு, எங்கேயாச்சும் சாப்பாடு ஒழுங்காக இருக்கும், அங்கே வந்து எங்கள் அக்கா வந்தால் தான் சாப்பாடு, அவள் வந்து அப்படிலாம் யோசிக்க ஆள் இல்லை, இவங்க அந்த டைமுக்கு சாப்பிட்ணும் அப்படின்லாம் யோசிக்கணும். நான் போகிற டைமுக்கு நான் கொடுக்குறேன், சாப்பிட்டா சாப்பிட்டா சாப்பிடாடி போ, அது மாதிரி. அதே யாராவது வந்து வாம்மா இவ்வளோ காசு தரேன் வந்து அரைச்சி கொடுமான்னா பிச்சு கட்டின்னு ஓடி வருவாள், காசு போயிடக்கூடாதுன்னு. அதுதான் எங்கள் அக்கா. அப்போது நான் என்ன பண்ணுறேன், எங்கள் அம்மாவை கம்பல் பண்ணி வைக்கிறேன். இதுங்க வந்து கொஞ்சம் கொடுமைலாம் ஜாஸ்தியாக இருக்குது. இவங்க பெரியம்மா இருக்கிற வரையும் நல்லா பேசுவாங்க. இவங்க பெரியம்மா அங்கே அவங்களோட காக்கூர் ஊருக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு மாதிரி இருக்கும் சிச்சுவேஷனே, ரொம்ப மோசமாக இருக்கும். எனக்கே கஷ்டமாக இருக்கும் எங்கள் அம்மாவை பார்க்கும்போது. இந்த பொம்பளை என்னென்ன பண்ணுச்சுன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுது இந்த பொம்பளை, என்கிட்ட முதல்ல இந்த பொம்பளை இந்த ஆளை லவ் பண்ணும்போது என்ன பேசுச்சு, சொத்தை பற்றி கேட்டுச்சுல, அதே மாதிரி எங்கள் அம்மாட்ட ஆரம்பிக்குது. எங்கள் அம்மாவை கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்க, வந்து இங்கே உட்காருங்க அப்படின்னு. அப்புறம் எங்கள் அம்மா போய் உட்காடுறாங்க. சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் பசங்களுக்கு எல்லாம் சொத்து பிரித்து கொடுத்துட்டிங்களா? ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டு மருமகளை இழுத்துது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஏங்க நான் அந்த வீட்டு மருமக, ஓகேங்களா, ஒன்ஸ் அப்பான் அ டைம், வெரி சாரி, நான் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அந்த வீட்டு மருமகளாக இருந்தேன். அப்போது நான் இருக்கும் போதே நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மருமகள்னாலே இன்னொரு வீட்டு பொண்ணுனாலே அது 3வது மனுஷி தான், அது இன்னொரு வீட்டு பொண்ணு தான். நீங்கள் உங்கள் மருமக அப்படியெல்லாம் நடத்தக்கூடாது. நம்ம பொண்ணு அப்படிலாம் பார்க்கவே கூடாது. இந்த பொம்பளை என்ன சொல்லிச்சு, நான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது, என் பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிட்டா எனக்கு இன்னொரு பொண்ணு கிடச்ச மாதிரி. இப்போ பொண்ணுக்கு போன அந்த வருத்தம் இல்லை. எதுக்குடி இந்த டைலாக்கு? இதை நான் சொல்லும் போதே அந்த பொம்பளை தொங்க விடணும். என்னை எப்படி இந்த ஆள் வந்து கழுத்தை பிடிச்சி செவுத்தில் தொங்க விட்டான், அது மாதிரி எனக்கு இப்போ அந்த பொம்பளை கையில் கிடச்சா அதே மாதிரி அவ்வளோ அதே ஃபோர்ஸில் அவன் என்னை பிடிச்ச அதே ஃபோர்ஸில் தொண்டையை நரிச்சு அப்படியே தொங்க விடணும் போல் இருக்குங்க அந்த பொம்பளையை. அப்போ என்ன சொல்லுது, மருமகளை நீங்கள் அது மாதிரி மருமகளாக நடத்தக்கூடாது, 3வது மனுஷியாக தான் நடத்தணும். இன்றைக்கி பார்த்தீங்களா, உங்கள் வீடு அவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் நீங்கள் எங்கே தங்குறீங்க, நீங்கள் எங்கே சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட உசுப்பேத்தி விடுது. அப்போ எங்கள் அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க. ஒரு வார்த்தை சொன்னாலும் நல்லா நச்சுன்னு இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு ஹியூமனிட்டி அங்கே தெரிஞ்சுது. என்னென்னா, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேறங்க, நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம், அவங்க வாழ போகிற பசங்க, அதிலலாம் நான் குறுக்கில் போக மாட்டேன். அவங்களுக்கு அப்படி வாழணுன்னு ஆசை இருக்கா, இப்படி தான் வாழணுன்னு ஆசை இருக்கா, வாழட்டும். அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி தானே நம்ம பெற்றுக்கிறோம், நம்ம பெற்ற பசங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி தானே நம்ம பெற்றுக்கிறோம். இப்போ நம்ம அந்த விஷயத்தில் போனால் நம்ம வாழ்க்கை போச்சு, அவ்வளோதான். இப்போ அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்ம பார்த்துக்கிறோம், நல்லா இருக்கட்டுமே, அவங்களுக்கு அதுதானே பிடிச்சிருக்கு, அதை பார்த்து ரசிக்கலாம். எப்படி இருக்கிறாங்களோ இருக்கட்டும், வாயை மூடிச்சு, ஒன்றுமே சொல்லலை. அதுக்கப்புறமேட்டு சாப்பாடு எப்பவும் போல் ஃபுட்டெல்லாம் நான் தாங்க செய்வேன். காலையில் விடிய காத்தாலாம் குழந்த வந்து நைட்டு நல்லா தூங்குவான். அதாவது ஒரு நல்ல ஒரு பழைய காலத்து மனுஷங்க மாதிரியே நைட்டு அழகாக அந்த பால் குடிச்சு தூங்கினாருன்னா நல்லா தூங்குவார். ஸோ எக்ஸாக்ட்லி ஆன் 4th டேங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 2 நாங்கள் போனதுலேருந்தே இந்த எங்கள் வீட்டு சொத்து, இந்த வீட்டு ஒரு நாள் தான் வந்து போன அன்னைக்கு மட்டும்தான் ஸ்கிப் ஆச்சு. மற்ற நாள்லேருந்து ஃபுல்லாக இந்த சொத்தை பற்றி, இந்த மருமகளை பற்றி இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு அந்த பொம்பளையும் சரி, அந்த பொண்ணும் சரி, ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டாக 4th டேவோ 5th டேவோ பால் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. எனக்கு பாலே சுரக்கலை. இத்தனைக்கும் நான் வந்து சென்னையில் சாப்பாடே இல்லை, செம்மையாக பால் சுரக்கும்.
அந்த வீட்டில் போனதுக்கப்புறமேட்டு நல்லா 3 வேளை ஏற்கனவே ஒரு தடவை அனுபவிச்சிட்டேன்ல சாப்பாடுக்கு, அதனால் 3 வேளை தான் சாப்பிட்றது கரெக்டாக. பசிச்சாலும் நோ வே. ஏன்னா இப்போ புருஷன்காரனும் இல்லை. அப்படின்னு இருக்கும்போது நம்மளால சாப்பிட முடியாது. அது நான் கொடுக்குற காசாகவே இருக்கட்டும், இல்லை அவன் கொடுக்குற காசாகவே கூட இருக்கட்டும், எனக்கு வேண்டாம். நான் வந்து ஒரு கணக்கோட தான் வந்தேன். 3 மாதம் போதும் எனக்கு, அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்துடுறேன்ற ஒரு ஐடியாவில் தான் நான் வந்தேன். அதனால நம்ம ஒரு கெஸ்ட் மாதிரி நம்மளை அப்படி தான் ட்ரீட்டும் பண்ணிச்சிங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், விடிய காத்தால எழுந்து நல்லா குழந்த நல்லா தூங்குமா, விடிய காத்தால எழுந்து எல்லா வேலையும் செய்வேன். வேறு எதுவும் சொல்ல வந்தேன்ல நான், பால் சறுக்கிறது. ஸோ இங்கே வந்து நல்லா சாப்பிட்டேன். ஓகேங்களா, நல்லா சீரியஸாகவே சொல்கிறேன், மனசார நல்லா சாப்பிடுவேன். ஒரு ஒரு வேளை சாப்பிட்டாலும் நல்லா ருசித்து, ஏன்னா நான் தான் சமைக்கிறேன். நல்லா என்ன சொல்கிறது, நல்லா வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா சாப்பிடுவேன், எந்த ஒரு குறையும் இல்லாமல். ஆனால் அப்படி சாப்பிட்டு எனக்கு பால் ஸ்டாப் ஆகுது 4வது 4th டேவோ 5th டேவோ. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, குழந்த வந்து காலையிலேருந்து, எனக்கு அது தெரியல, குழந்த வந்து காலையிலேருந்து அழுவுது. நானும் அழுவுதேன்னு சொல்லிட்டு பால் கொடுக்குறேன். வாய் வைக்குது, திருப்பி அழுவுது. அப்போது எனக்கு வந்து ஒரு டவுட் வந்துச்சு. இந்த முதுகில் இந்த கொல்லாத்தவை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, குடல் சுருக்கியிருக்கும், குடல் பிடிச்சிருக்கும், அதனால் இப்படி தான் அழுதுகிட்டே இருக்கணும். எனக்கு நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் பண்ணுறத. குழந்தைங்கள தூக்கிட்டு வருவாங்க அது மாதிரி எடுக்கிறதுக்கு. ஸோ அதுதான் நினச்சிட்டு, ஐயோ இந்த ஊரில் யார் எடுப்பாங்கன்னு தெரியலையே, இது மாதிரி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தட்டுறேன், முதுகில் போட்டு தட்டுறேன். என்னால் முடிஞ்சது என்னென்ன மாதிரிலாம் பண்ணால் அவனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அது மாதிரிலாம் நான் பண்ணுறேன். என்னால் முடியல அவனோட அழுகை. என்ன பண்ணுறான், அழுது டயர்டில் தூங்கிடுறான். சரி அழுகுறான், திருப்பி என்ன பண்ணுறான், எந்திரிக்கிறான் பசிக்கு, எந்திரிச்சு அழுகுறான். திருப்பி பால் வாயில் வைக்கிறேன், ஆனால் பால் வரல போல். திருப்பியும் அழுகுறான். அழுது காம்ப்ரமைஸ் பண்ணுறேன், தூங்குறான். இது வந்து மார்னிங் ஒரு 10-11 o'clock அந்த டைம்லேருந்தே இதே மாதிரி தான் போயிட்டுருக்குது. நைட்டு 6 o'clock ஆகுது. ஓகேங்களா, சாரி, ஈவினிங் 6 o'clock அது மாதிரி ஆகுது, 6-7ன்னு. பயம் ஆரம்பிச்சிச்சு. இன்னும் அப்படியே ஜாஸ்தியாகுது அழுக. அதுவும் குழந்த வேறையா, எப்படி இருக்கும் குரல், ரொம்ப ஒரு மாதிரி கீர்னு அழுவ ஆரம்பிக்குது. அவ்வளோ பசி இன்னும் ஜாஸ்தி எடுத்துக்கிச்சு போல். ஐயோ எனக்கு கண்ணில் தண்ணியாக ஊற்றுது. காலையிலேருந்து இப்படி தான் அழுகுறான். இந்த ஆள் வரான், யார், இந்த பொண்ணோட வீட்டுக்காரன் வரான் வேலையிலேருந்து. அப்போ என்னாச்சு, ஏன் குழந்த காலிலேருந்து தெரில, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, காலையிலேருந்து அழுகுறான் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த பொம்பளை என்ன சொல்லுது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்ன சொல்லிச்சு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பாலில் வருதான்னு செக் பண்ணியாச்சா, எப்போ, அது உனக்கு, நீ ஒரு நர்ஸுன்னு அதான் சொல்கிறேன்னா, அது ஆயம்மாங்கிறது எனக்கு தான். இவங்க வெளியில் வந்து எங்கள் அம்மா நர்ஸுன்னு சொல்லிப்பாங்க. இந்த பொம்பளை இங்கே சென்னையில் நர்ஸாக இருந்துச்சு, ஸ்டாஃப் நர்ஸு. ஓகேங்களா, நர்ஸுன்னு சொல்லிப்பாங்க. ஆனால் அங்கே என்ன வேலை பார்த்துச்சுன்னா, ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு க்ளீன் பண்ணுறது, கழுவி வைக்கிறது, பெட்ஷீட்டை தூக்கிறது, பெட்ஷீட் மாற்றுறது, தலைக்காணி உரம் மாற்றுறது, இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்துச்சு. பிஎஸ்சி நர்சிங்லாம் இல்லை. இந்த 1 year நர்சிங் இருக்கும் தெரியுங்களா, 1 year 2 year நர்சிங்கு, இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க் பண்ணுறது, அசிஸ்டண்ட்டாக சிசர் எடுத்து கொடுக்கறது பண்ணுறது, அந்த மாதிரி வேலை. ஆனால் வெளியில் சொல்லிக்கும் போது நர்ஸுன்னும் போது, ஓ நர்ஸா அப்படின்வாங்கள்ல, அதுதான். அதை வச்சு பில்டப் பண்ணி ஓட்டிகிட்ருக்கோங்க. அப்புறம் என்ன ஆகுது, இதுமா, ஐயோ, இந்த வீட்டுக்காரன், இந்த பொண்ணோட வீட்டுக்காரன் என்ன சொல்கிறான், சரி ஓகே நில்லுங்க, நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட் டாக்டரை கான்டாக்ட் பண்ண முடியுமா, இது மாதிரி டாக்டர்கிட்ட கேட்டு பார்க்க முடியுமான்றான். அப்போ அவன் சொன்ன உடனே தான் எனக்கு அது மண்டைக்கு உரைக்குது. ஆமாம்ல, எடுப்பாங்களா, ஆன்சர் பண்ணுவாங்களா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் டெலிவரி எடுத்த செரிஷ் ஹாஸ்பிட்டலில் கால் பண்ணுறேன். கால் பண்ணி எனக்கு சாண்டி டாக்டர்கிட்ட கனெக்ட் பண்ணோம், காலையிலேருந்து குழந்தை அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு. அப்புறம் அவங்க டாக்டர்கிட்ட உடனே கனெக்ட் பண்ணி, மேம் நான் இது மாதிரி இங்கே வந்துட்டேன் ஃப்ளட்டுனால, காலையிலேருந்து குழந்த அழுதுகிட்டே இருக்கா, என்னன்னு தெரில அப்படின்னா, பால் வருதான்னு பார்த்தீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. அப்புறம் அப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நான் செக் பண்ணுறேன், இல்லை வரல, வாட்டா பாவி, அதுக்கு தான் அழுகுறாளா மேம், வரல மேம் அப்படின்னா. அதுக்கு ஏம்மா நீ டென்ஷன் ஆகி அழுகுற, அது ஃப்ரீயாக விட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லாக்டோடெக்ஸு ஸ்டேஜ் 1 போய் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து, அது வந்து அப்படியே கம்ப்ளீட் மதர்ஸ் மில்க் மாதிரியே தான் இருக்கும்,
ஃபீடிங் பாட்டில் ஒரு நல்ல கண்டெய்னராக வாங்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அதுலேயே மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ போட்டு அது கலந்து சும்மா லைட்டாக கொதிச்சா போதும். அதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக போட்டால் போதும். அது வந்து கொதிக்க விடக்கூடாது. எடுத்து கொஞ்சம் ஆற வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே ஓடு. குழந்தைய என்னது நான் ஓடல, அந்த ஆள் போய் லாக்டோடெக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரீங்களா மெடிக்கல் ஷாப்பில் எங்கேயாவது இருந்தால் ஸ்டேஜ் 1ன்னு. அவனும் உடனே பைக்கை தூக்கின்னு ஓடினான். பரவாயில்ல, அந்த விஷயத்தில் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா உதவி பண்ணான் அந்த ஆள். ஸோ போயிட்டு லாக்டோடெக்ஸும் வாங்கிட்டு வந்துட்டான். கிடச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம் கிடச்சிச்சின்னு ஒன்று. ஸோ அந்த லாக்டோடெக்ஸ் வாங்கிட்டு வந்து அதில் பார்த்து படித்து அம்மா குடிக்கிறான். காய்ச்சி அந்த ஃபீடிங் பாட்டிலில் ஃபுல்லாக போட்டது மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாங்க. குடிச்சு செம்ம தூக்கம் தூங்குறாரு அவர். அவன் தூங்கினது